ஏஐ யூஸ் பண்ணுன்னு சொல்றோம். எந்த கேட்டகரிஸ் கோடிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏஐ படிக்கணும், எந்த கேட்டகரிஸ் கோடிங் இல்லாம ஏஐ டூல்ஸை மட்டும் யூஸ் பண்ணி அவங்களுடைய ஃபீல்ட வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இந்த 2 கேட்டகரிஸை பத்தி நீங்க இப்போ நான் வந்து ஒரு டிசைனராக இருக்கேன், இப்போ கேன்வா இருக்கு எனக்கு, அந்த கேன்வால நான் வந்து வேலை எல்லாம் பண்ணிப்பேன். ஸோ அந்த கேன்வாலையுமே ஏஐ இருக்கு, ஆனால் அந்த ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கான டுட்டோரியல்ஸ், அதுக்கான வீடியோஸ், அதுக்கான கோர்சஸ் அப்படி போகலாம். நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாகவே மாறணும். லெட்ஸே ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு லோன் அசஸிங் ஏஜென்ட் ஒருத்தர் இருக்கார். ஒரு கிளைண்ட்டுக்கு நான் 2 நாள் 3 நாள் எடுத்துக்கிட்டேன்னா அந்த கிளைண்ட் வந்து இங்கே லோன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அடுத்த கம்பெனிக்கு போயிடுறான். அந்த இடத்துல அந்த யூஸ் கேஸ்க்கு அவங்க வந்து கோடிங் ரிலே பண்ணி தான் ஆகும். பிகாஸ் இப்போ அவருக்கே அது தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவரே வந்து ஒரு ஏஜென்ட்டை பர்சனலாக ஒரு ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணிட்டு கம்பெனி டேட்டா வெளியவே போகாம இங்கே பாரு இதெல்லாம் தான் பராமீட்டர்ஸ் அப்படி சொல்லி வித்தின் 2 to 3 minutes அவரே அசஸ் பண்ணிடலாம். அது ரீசனிங்கும் கொடுத்துரும், இந்தந்த ரீசன் சொல்லி நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம், இந்தந்த ரீசன்னால நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் மேனுவலாக எல்லா டாக்குமெண்ட்டையும் உட்காந்து கோ த்ரூ பண்ணி இந்த கிளைண்டோட ப்ரொஃபைல் சம்மரி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு இன்ஷார்ட்டாக டக்குன்னு எல்லா மாடியூல்ல இருக்கிற ஒரு சம்மரியை ஒரு டக்குன்னு பார்த்துட்டாருன்னா ஓகே அக்செப்ட் பண்ணலாமா ரிஜெக்ட் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு அவர் டக்குன்னு லெவரேஜ் பண்ணி போயிடலாம். வேற ஃபினான்ஷியல் கார்பரேஷனுக்கு வந்து வேற மாதிரியான ப்ரூஃப் ரீடிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், அது நமக்கு தெரியாது. ஸோ அவங்க கம்பெனிக்கு எது வேணுமோ அவங்க இதை கற்றுக்கிட்டாங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாடியூலை டெய்லர் பண்ணி அவங்க அழகாக ப்ரூஃப் ரீட் பண்ணி அவங்க ஜாப் வந்து இது பண்ணலாம்.